வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கைய மாற்றக்கூடிய 2 பேரு தான் இருக்காங்க. ஒருத்தர் நம்மை உயர்த்துறவர், மற்றொருவர் நம்மை வீழ்த்துறவர். ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா? இந்த இரண்டிலும் பெரும்பாலும் ஒரே மனிதன் தான் இருக்கும். ஆம், நம்ம நண்பன். நம்ம ரகசியங்களையும், நம்ம பலவீனங்களையும், நம்ம கனவுகளையும் தெரிஞ்ச ஒரே மனிதன் ஒரு நாள் நமக்கு எதிரா நின்றா அது சாதாரண விஷயமில்ல. அது வாழ்க்கையே தலைகீழா மாற வைக்கும் ஒரு தருணம். நீங்க எப்பவாவது யாரையாவது முழுமையாக நம்பி அவங்களாலவே காயமடைந்திருக்கீங்களா? அந்த வேதனை வார்த்தைகளால சொல்ல முடியாது. நண்பன் எதிரியானா என்ன செய்யணும்? அவனோட எதிர்த்து சண்டை போடணுமா அல்லது அமைதியா விலகணுமா? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 2000 ஆண்டுகளுக்கு முன்னாகி போகணும். இந்த உலகத்துல மிக புத்திசாலியான அரசியல் வல்லுனர், வாழ்க்கையை ஆழமா புரிஞ்சவர் மகா சாணக்கியர். அவர் சொன்ன சில ரகசியங்கள் இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கைய காப்பாத்தும். நண்பன் எதிரியானா எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி நம்ம வாழ்க்கைய பாதுகாக்கணும், எப்படி வெற்றி அடையணும், அனைத்துக்கும் அவர் தீர்வு கொடுத்திருக்கார். இந்த வீடியோவில் சாணக்கியர் சொன்ன 6 சக்தி வாய்ந்த தந்திரங்களை பார்க்க போறோம். இந்த 6 விஷயங்களும் உங்க வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். ஆனா இந்த வீடியோ முழுசா பார்க்காதவங்க மீண்டும் அதே தவற வாழ்க்கையில் செய்ய வாய்ப்பிருக்கு. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றும் கான்டென்ட் வேணும்னா இப்பவே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நண்பன் எதிரியானா என்ன செய்யணும்? சாணக்கியர் சொன்ன முதல் தந்திரம் என்ன? சாணக்கியர் சொன்ன முதல் மற்றும் மிகவும் முக்கியமான தந்திரம், நண்பனை முழுமையாக நம்பாதே. இந்த ஒரு வரி சாதாரணமாக தோன்றலாம், ஆனா இதுல இருக்கும் ஆழம் வாழ்க்கையை காப்பாற்றும் அளவுக்கு பெரியது. நம்ம வாழ்க்கையில் நாம் சிலரிடம் மட்டும்தான் மனதை திறந்து பேசுவோம். அது யார் தெரியுமா? நம்ம நண்பர்கள். அவர்களிடம்தான் நம்ம ரகசியங்கள், நம்ம பயங்கள், நம்ம பலவீனங்கள் அனைத்தையும் சொல்லிவிடுவோம். ஏன்னா அவன் என் நண்பன், அவன் என்னை எப்போதும் துரோகம் பண்ண மாட்டான்னு நம்புவோம். ஆனா சாணக்கியர் சொல்றார், ஒரு மனிதனை முழுமையாக நம்புவது அதுவே உன் வாழ்க்கையின் பெரிய தவறாகலாம். ஏன் தெரியுமா? மனிதன் மாறுவான், நேரம் மாறும், நிலையம் மாறும். இன்று உன் நண்பன், நாளை உன் எதிரியாகலாம். நீ உன் பலவீனங்களை யாரிடமாவது பகிர்ந்தால் அது ஒரு நாள் உன்னை வீழ்த்தும் ஆயுதமா மாறும். இதுதான் வாழ்க்கையின் கசப்பான உண்மை. ஒரு சிறிய உதாரணம் பார்க்கலாம். நீ ஒரு நண்பனிடம் உன் பர்சனல் ப்ராப்ளம் சொல்ற, உன் ஃபேமிலி சிச்சுவேஷன், உன் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அல்லது உன் மனதில் இருக்கும் இன்செக்யூரிட்டி. அவன் அப்போது உன்னை ஆறுதல் கூறுவான், உன்னோட கூட நிற்பான். ஆனா ஒரு நாள் ஏதோ காரணத்தால் அவன் உன்னோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? நீ அவனிடம் சொன்ன அதே விஷயங்கள் உன் மீது ஆயுதமா திரும்பி வரும். அதனாலதான் சாணக்கியர் சொல்றார், ரகசியம் என்றால் அது உன்னோட உள்ளத்திலேயே இருக்கணும். டீப் ஸ்லோ வாய்ஸ். நண்பன் இருந்தாலும் ஒரு வரம்பிருக்கணும். எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீ உன் வாழ்க்கையை பாதுகாக்கணும்னா நீ உன் தகவலை பாதுகாக்கணும். இது நண்பனை சந்தேகப்படு என்று சொல்லல, ஆனா கண்மூடித்தனமாக நம்பாதேன்னு சொல்லுது. நம்பிக்கை நல்லது, ஆனா அளவுக்கு மீறினால் அது ஆபத்து. இமோஷனல் டோன். நண்பன் என்றாலும் அவன் ஒரு மனிதன்தான். அவன் மனசு மாறலாம், அவன் சூழ்நிலை மாறலாம். 1 செகண்ட் பாஸ். அதனால் ட்ரஸ்ட், பட் வித் லிமிட்ஸ். நீ ஒரு விஷயத்தை நினைவில் வைக்கணும். உன் வாழ்க்கையை காப்பாற்றுவது யாரோ ஒருவர் இல்ல, நீதான். அதனால உன் பலவீனங்களை யாருக்கும் ஆயுதமாக் கொடுக்காத. உன் ரகசியங்களை யாருக்கும் சும்மா கொடுக்காத. உன் வாழ்க்கையை நீயே பாதுகாத்துக்கோ. இதுதான் சாணக்கியர் சொன்ன முதல் தந்திரம். சரி,
இப்போ அடுத்தது, நண்பன் துரோகம் பண்ணினா உடனே ரியாக்ஷன் கொடுக்கணுமா அல்லது அமைதியா இருக்கணுமா? அதுக்கான பதில்தான் சாணக்கியர் சொன்ன இரண்டாவது தந்திரம். சாணக்கியர் சொன்ன இரண்டாவது தந்திரம்: உணர்ச்சியில் முடிவெடுக்காதே. நண்பன் துரோகம் பண்ணினா முதலில் நமக்கு என்ன வரும்னு தெரியுமா? கோபம், வேதனை, நம்பிக்கை இழப்பு. அந்த நேரத்தில் நமக்கு உடனே ரியாக்ஷன் கொடுக்கணும் போல தோணும். அவனுக்கு பதில் சொல்லணும், அவனை திரும்ப காயப்படுத்தணும், அவனுக்கு யார் நான் காட்டணும். இப்படி நிறைய எண்ணங்கள் வரும். ஆனா இதுதான் மிகப்பெரிய தவறு. சாணக்கியர் சொல்றார், கோபத்தில் எடுத்த முடிவு எப்போதும் நஷ்டத்தையே தரும். ஏன் தெரியுமா? கோபம் வந்த நேரத்தில் நம்ம மனசு வேலை செய்யாது. அது உணர்ச்சியில் மட்டும் செயல்படும். அந்த நேரத்தில் எடுத்த முடிவு நமக்கு எதிராக திரும்பும். ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணுங்க. நீங்க ரொம்ப நம்பின நண்பன் உங்களை துரோகம் பண்ணிட்டான். அந்த மொமெண்ட்ல நீங்க அவனை கால் பண்ணி சண்டை போடுறீங்க, கடுமையான வார்த்தைகள் பேசுறீங்க. அந்த ஒரு நிமிஷ கோபத்தால் நீங்க உங்க டிக்னிட்டியே இழக்கிறீங்க. பிறகு அந்த சிச்சுவேஷன் சரியாகுமா? இல்ல, மேலும் மோசமா மாறும். அதனாலதான் சாணக்கியர் சொல்ற முக்கியமான விஷயம், நீ கோபத்தில் இருக்கும்போது நீ எதையும் செய்யாதே. அமைதி, அதுதான் உன் பெரிய ஆயுதம். நண்பன் துரோகம் பண்ணினா உடனே பேசாதே, உடனே ரியாக்ட் பண்ணாதே, உடனே டிசிஷன் எடுக்காதே. முதலில் உன் மனச காம் பண்ணு, உன் எண்ணங்களை கிளியர் பண்ணு. நினைத்துப்பார், அவன் உன்னை காயப்படுத்தினான், அதுக்காக நீயும் உன்னை காயப்படுத்திக்கணுமா? நீ அமைதியா இருந்தா நீ தோர்த்துட்டேன்னு அர்த்தமில்ல, அதுவே உன் ஸ்ட்ரெங்த். சைலன்ஸ் இஸ் பவர். அமைதி இருந்தால் நீ சிச்சுவேஷனை சரியாக புரிஞ்சுக்க முடியும். அவன் ஏன் அப்படி பண்ணா, என்ன காரணம், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அனைத்தும் கிளியராகும். ஆனா கோபத்தில் எடுத்த முடிவு எப்போதும் ரிக்ரெட் தான் தரும். அதனால நண்பன் எதிரியானா முதலில் அமைதி, அடுத்தது சிந்தனை, பிறகுதான் ஆக்ஷன். நினைவில் வை, ரியாக்ஷன் காட்டுறது ஈஸி, ஆனா கண்ட்ரோல் பண்றதுதான் ஸ்ட்ரெங்த். இதுதான் சாணக்கியர் சொன்ன இரண்டாவது தந்திரம். சரி, இப்போ அடுத்தது, நண்பன் எதிரியான பிறகு அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அதற்கான மூன்றாவது தந்திரம். தந்திரம் 3: எதிரியின் பலவீனத்தை அறிந்து கொள்ளு. நண்பன் இருந்தவன் இப்போது எதிரியாகிவிட்டான். அதாவது, அவன் யாரு, அவன் எப்படி யோசிப்பான், அவனுடைய பலவீனம் என்ன, இந்த எல்லா விஷயங்களும் உனக்குத் தெரியும். இதுதான் உன் மிகப்பெரிய அட்வான்டேஜ். சாணக்கியர் சொல்றார், எதிரியை வெல்லணும்னா அவனை விட அவனை நீ நன்றாக அறிந்திருக்கணும். நண்பன் இருந்த காலத்தில் நீ அவனோட வாழ்க்கையை பார்த்திருக்கிறாய். அவனுடைய பயங்கள், அவனுடைய ஆசைகள், அவனுடைய குறைகள் அனைத்தும் உனக்குத் தெரியும். ஆனா இத பழிவாங்க யூஸ் பண்ணணும்னு இல்ல, இத உன் பாதுகாப்புக்காக யூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நண்பன் உன்னை துரோகம் பண்ணிட்டான். அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அவன் எந்த விஷயத்தில் வீக், அவன் எந்த விஷயத்தில் ஓவர் கான்ஃபிடென்ட், இவையெல்லாம் தெரிந்தா நீ எப்போதும் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருப்பாய். இதுதான் ஸ்ட்ராட்டஜி, சண்டையில்லாமல் வெல்லும் வழி. நினைவில் வை, நாலேஜ் இஸ் பவர். நீ அவனை தெரிஞ்சிருக்க, ஆனா அவன் உன்னை இப்ப முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நீ மாறிக்கிட்டே இருக்கிறாய், நீ வளர்கிறாய். அதனால உன் மூவ்ஸ் அனைத்தையும் ஓப்பனா காட்டாத. உன் நெக்ஸ்ட் ஸ்டெப் யாருக்கும் தெரியாதபடி இரு. உன் பிளான் உன்னோட உள்ளத்திலேயே வை. நண்பன் எதிரியான பிறகு அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. அவனை இக்னோர் பண்ணக்கூடாது. ஆனா அவனை புரிஞ்சுக்காமல் எதிர்த்து நில் என்பதும் தவறு.
நீ அவனை கவனிக்கணும். அவன் என்ன செய்கிறான், அவன் எங்கே தவறு செய்கிறான், அதை அப்சர்வ் பண்ணு. சாணக்கியர் சொல்றார், கவனிப்புதான் வெற்றியின் முதல் படி. நீ ஃபைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். நினைவில் வை, ஸ்மார்ட் பீப்புள் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அவர்கள் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒருவேளை நீ அவனை புரிஞ்சுக்கிட்டா, அவனை எதிர்க்காமலேயே அவனை வெல்ல முடியும். நண்பன் துரோகம் பண்ணினா அவனை எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிக்காத, அவனை ஒரு லெசன் மாதிரி பார். அவன் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தான், யாரை எப்படி நம்பணும், யாரை எப்படி அப்சர்வ் பண்ணணும், வாழ்க்கையை எப்படி ஹேண்டில் பண்ணணும். அதனால எதிரியின் பலவீனத்தை அறிந்து கொள், ஆனா அதை பழிவாங்க யூஸ் பண்ணாத, உன்னை பாதுகாக்க யூஸ் பண்ணு. இதுதான் சாணக்கியர் சொன்ன 3வது தந்திரம். சரி, இப்போ அடுத்தது, நண்பன் எதிரியான பிறகு நேரடியாக மோதணுமா அல்லது வேற வழி இருக்கா? அதுக்கான பதில்தான் சாணக்கியர் சொன்ன 4வது தந்திரம். சாணக்கியர் சொன்ன 4வது தந்திரம், நேரடியாக மோதாதே. ஒரு நண்பன் எதிரியான உடனே நமக்கு தோன்றும் முதல் எண்ணம் என்ன தெரியுமா? அவனை நேராக சந்திக்கணும், அவனுடன் பேசணும், அவனை எதிர்த்து நில் வேண்டும். ஆனா இதுதான் மிகப்பெரிய ட்ராப். சாணக்கியர் சொல்றார், எதிரிய வெல்லணும்னா அவனை நேரடியாக தாக்க வேண்டிய அவசியமில்லை. நேரடி மோதல் உன் எனர்ஜியை வீணாக்கும், அன்னெசரி பிரச்சனை உருவாக்கும், சிச்சுவேஷன் இன்னும் மோசமாகும். நீ ஒரு விஷயத்தை நினைவில் வை, எதிரி உன்னை ப்ரொவோக் பண்ணுவான், நீ ரியாக்ஷன் கொடுக்கணும் என்று காத்திருப்பான். ஏன்னா நீ ரியாக்ட் பண்ணினால்தான் அவன் ஜெயிச்சிட்டான். அதனால நீ என்ன செய்யணும் தெரியுமா? மௌனமாக இரு, உன் பாதையில் செல், உன் வளர்ச்சியில் கவனம் வை. நீ அவனோட சண்டை போடுற நேரம் நீ உன் வாழ்க்கையை இழக்கிற நேரம். ஆனா நீ உன் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ற நேரம், அதுதான் உன் வெற்றி ஆரம்பம். நினைவில் வை, சைலன்ஸ் இஸ் நாட் வீக்னஸ், இட் இஸ் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ரியல் சிச்சுவேஷன் பார்க்கலாம். ஒரு நண்பன் உன்னை பற்றி கெட்ட வார்த்தை பேசுறான், உன்னை டவுன்கிரேட் பண்றான். நீ என்ன பண்ணுவ? அவனுக்கு பதில் சொல்லுவியா? நீ பதில் சொன்னா ஃபைட் ஸ்டார்ட் ஆகும், ரெஸ்பெக்ட் குறையும், நீயும் அவனோட லெவலுக்கு போயிடுவ. ஆனா நீ அமைதியா இருந்தா மக்கள் உண்மையை புரிஞ்சுப்பாங்க, நீ உயர்ந்தவனாக தெரியும், அவன் தானாக கீழே போவான். இதுதான் ரியல் பவர். நீ ஃபைட் பண்ணி ஜெயிக்க வேண்டிய அவசியமில்லை, நீ வளர்ந்து ஜெயிக்கணும். அவன் உன்னை கவனிக்கிறான், நீ உன் இலக்கை கவனிக்கிறாய். யார் ஜெயிப்பான்? நீதான். நினைவில் வை, பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் மேசிவ் சக்சஸ். நீ உன் வாழ்க்கையை பில்ட் பண்ணு, நீ உன் சக்சஸை ஃபோக்கஸ் பண்ணு, நீ உன் லெவலை உயர்த்து. அப்போ நீ பேசாமலேயே உன் வெற்றி அவனுக்கு பதில் சொல்லும். இதுதான் சாணக்கியர் சொன்ன 4வது தந்திரம். சரி, இப்போ அடுத்தது, நண்பன் எதிரியான பிறகு வாழ்க்கையை எப்படி ரீபில்ட் பண்ணணும், யாரை நம்பணும்? அதுக்கான பதில்தான் சாணக்கியர் சொன்ன 5வது தந்திரம். சாணக்கியர் சொன்ன 5வது தந்திரம், புதிய நண்பர்களை புத்திசாலித்தனமாக தேர்வு செய். நண்பன் துரோகம் பண்ணினா நமக்கு வரும் முதல் உணர்வு என்ன தெரியுமா? யாரையும் நம்ப முடியாது, எல்லாரும் ஒரே மாதிரிதான், நான் தனியாக இருப்பேன். ஆனா இது சரியான முடிவில்ல. சாணக்கியர் சொல்றார், ஒரு தவறான மனிதனால் உலகத்தையே தவறானதாக நினைக்காதே. நீ ஒரு கெட்ட நண்பனை சந்தித்ததால அனைத்து நண்பர்களும் கெட்டவர்களாகிட மாட்டாங்க. வாழ்க்கையில் முன்னேறணும்னா நமக்கு சரியான மனிதர்கள் தேவை. நம்மை மோட்டிவேட் பண்றவர்கள், நம்மை புரிஞ்சுக்கிறவர்கள், நம்மோட வளர்ச்சியை விரும்புறவர்கள். ஆனா இந்த முறை நீ புத்திசாலித்தனமாக தேர்வு செய்யணும். முன்னாடி நீ என்ன பண்ணின? ஃபீலிங்ல நம்பின, எமோஷன்ல அட்டாச் ஆன, பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணின. ஆனா இப்போ அப்சர்வ் பண்ணு,
அனலைஸ் பண்ணு, பிறகுதான் நம்பு. ஒரு நல்ல நண்பனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த 3 விஷயம் கவனிக்கணும். அவன் உன் முன்னிலையில் எப்படி பேசுறான், அவன் உன் பின்னால் எப்படி பேசுறான், உன் வெற்றியை பார்த்து அவன் எப்படி ரியாக்ட் பண்றான். இந்த 3ம் சரியாயிருந்தா அவன் ஒரு உண்மையான நண்பன். நினைவில் வை, ரியல் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் கம்பீட். நீ தவறான நண்பனை இழந்தது ஒரு லாஸ் இல்ல, அது ஒரு லெசன். அது உனக்கு கற்றுக் கொடுத்தது யார நம்பணும், யார அவாய்ட் பண்ணணும், வாழ்க்கையில் எப்படி செலக்ட் பண்ணணும். அதனால நீ வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணாதே, புதிய மனிதர்களை அக்செப்ட் பண்ணு. ஆனா இந்த முறை ஸ்மார்ட்டா இரு. நீ சரியான நண்பர்களை தேர்வு பண்ணினா உன் வாழ்க்கை உயர்ந்திடும், உன் மைண்ட் செட் ஸ்ட்ராங் ஆகும், உன் சக்சஸ் வேகமா வரும். நினைவில் வை, உன் சுற்றம் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அதனால யாரையும் வெறுக்காதே, ஆனா யாரையும் சும்மா நம்பாதே. நீ தேர்வு செய்யும் நண்பர்கள் உன் எதிர்காலத்தை உருவாக்கும். இதுதான் சாணக்கியர் சொன்ன 5வது தந்திரம். சரி, இப்போ கடைசி, மிகவும் சக்தி வாய்ந்த தந்திரம். நண்பன் எதிரியானாலும் உன் வாழ்க்கையை யாராலும் நிறுத்த முடியாத ரகசியம் என்ன? அதுதான் சாணக்கியர் சொன்ன 6வது தந்திரம். சாணக்கியர் சொன்ன 6வது மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த தந்திரம். உன் வளர்ச்சியை யாராலும் நிறுத்த முடியாது. நண்பன் எதிரி ஆனாலும், அவன் உன்னை காயப்படுத்தினாலும், அவன் உன்னை தடுக்க முயன்றாலும், ஒரு உண்மை மட்டும் மாறாது. உன் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றவன் அவன் இல்ல, நீதான். பல பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யாராவது துரோகம் பண்ணினா டிப்ரெஷன்ல போயிடுவாங்க, வாழ்க்கையை விட்டுடுவாங்க, எனக்கு யாரும் இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனா இதுதான் பெரிய தவறு. நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் போனதால உன் வாழ்க்கை முடிஞ்சிடாது. நண்பன் உன்னை விட்டு போனான், அது ஒரு லாஸ் இல்ல, அது ஒரு ரீடைரக்டிங். அவன் இல்லாம நீயே உன்னை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாய், நீயே உன் ஸ்ட்ரெங்தை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாய். சாணக்கியர் சொல்றாரு, உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது, நீயே உன்னை தடுக்காத வரை நினைவில் வை. யாரோ ஒருவர் உன்னை காயப்படுத்தலாம், யாரோ ஒருவர் உன்னை துரோகம் செய்யலாம், யாரோ ஒருவர் உன்னை விட்டு போகலாம். ஆனா யாராலும் உன் ஃபியூச்சரை கெடுக்க முடியாது. நீ முடிவு பண்ணினா நீ மீண்டும் எழுந்திருப்பாய். இதுதான் ரியல் ரிவெஞ்ச். அவர்களை வெல்லுவது இல்ல, உன்னை நீ வெல்வது நினைவில் வை. சக்சஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்சர். நீ உன் வாழ்க்கையை பில்ட் பண்ணு, உன்னை ஸ்கில்ஸ் வளர்த்து உன் மைண்ட் செட் ஸ்ட்ராங் பண்ணு, உன் கோல்ஸ் மீது ஃபோக்கஸ் வை. ஒரு நாள் நீ உயர்ந்த இடத்துல நிற்கும்போது உன்னை துரோகம் செய்தவர்கள் உன்னை பார்க்கும். ஆனா அவங்களுக்கு உன் இடம் பேச தகுதி இருக்காது. அதுதான் உன் வெற்றி. நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்திரு. நீ தனியாக இருந்தாலும் முன்னேறு. நண்பன் எதிரி ஆகலாம், ஆனா நீ பலவீனமா ஆகக்கூடாது. நீ வளர்ந்து கொண்டே போ, யாராலும் உன்னை நிறுத்த முடியாது. இதுதான் சாணக்கியர் சொன்ன 6வது மற்றும் கடைசி தந்திரம். கால் டு ஆக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க நினைவில் வைக்கணும், உன் வாழ்க்கை உன் கையில்தான். நன்றி நண்பர்களே.